வெல்கம் டு ஜிகேஐஏஎஸ். இந்தியன் பார்லிமெண்ட்டோட லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவங்க மேலே வந்து அப்போசிஷன் பார்ட்டி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகெயின்ஸ்ட் த ஸ்பீக்கர் அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பட் இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகெயின்ஸ்ட் த ஸ்பீக்கர் அப்படிங்கிறது இந்தியன் பார்லிமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், இதுக்கு முன்னாடி 3 டைம்ஸ் வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த 4th டைம் அகெயின்ஸ்ட் ஓம் பிர்லா. இந்த 3 டைம்ஸ் வந்து எப்போ வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ஜிவி மௌலாங்கர், அவர் ஃபர்ஸ்ட் லோக்சபா ஸ்பீக்கர் மேலே 1954 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தென் பார்த்துட்டிங்கன்னா தட் இஸ் ஹுகம் சிங் 1966 இவர் மேலே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணி தட் இஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. தென் பல்ராம் ஜக்கர் அப்படிங்கிறவர் மேலே 1987 வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யார் மேலேயும் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பாஸ் ஆகலை, இட் லேப்சஸ். அதனால் இதுவரையும் எந்த லோக்சபா ஸ்பீக்கரையும் நம்ம ரிமூவ் பண்ணது கிடையாது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்பீக்கரோட ரிமூவல் பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் ஹாஸ் பின் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 94 ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், பர்டிகுலர்லி சப்கிளாஸ் சி. அப்போ ஒரு லோக்சபா ஸ்பீக்கரையோ இல்லைன்னா டெபுட்டி ஸ்பீக்கரையோ நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, லோக்சபாவில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்ன மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆல் த தென் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆல் த தென் மெம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஆல் த தென் மெம்பர்ஸ் நம்ம மீன் பண்ணுறது ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா. அதாவது லோக்சபாவில் இப்போ 543 வேகன்சி அப்படிங்கிறது, தட் இஸ் 543 அப்படிங்கிறது தான் டோட்டல் ஸ்ட்ரென்த்து. இந்த ஸ்ட்ரென்த்தில் ஏதாவது வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் வேக்கண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, இதோட ஸ்ட்ரென்த் வந்தீங்கன்னா 533ன்னு எடுத்துகிட்டு இதில் வந்து 50% + 1 அப்படி இருக்கிறது தான் தட் இஸ் ஆல் த தென் மெம்பர்ஸ் ஆஃப் வேகன்சி அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த்து வேகன்சி இல்லாமல் இருக்கிறது தான் ஆல் த தென் மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஆர்டிகல் 94 இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு ஸ்பீக்கரோ அல்ல டெபுட்டி ஸ்பீக்கர் மேலேயோ நம்ம ரிமூவல் ப்ரொசீஜர் கொண்டு வரோம்னா அதுக்கு அட்லீஸ்ட் 14 டேஸ் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். 14 டேஸ் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து தான் அதுக்கப்புறம் ரிமூவல் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.